பள்ளியின் முன்னேற்றத்திற்காகவும் குழந்தைகளின் தரமான கல்வியை உறுதி செய்திடவும் அரசு பள்ளிகளை மேம்படுத்திடவும் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு செய்யப்பட உள்ளது. இதன் பொருட்டு பள்ளி கல்வித்துறை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி 2024-2026 ஆண்டுகளுக்கான பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பிற்கான விழிப்புணர்வு கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பரணிபுத்தூரில் பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தாமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வட்டார கல்வி அலுவலர் முருகன், ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நர்மதா, ஆசிரியர் பயிற்றுனர் கோகிலா தேவி, சிறப்பு ஆசிரியர் பயிற்றுனர் மீனாட்சி சுந்தரம், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். பின்னர் பள்ளி வளாகத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு பரிமாறப்பட்ட மதிய உணவினை வட்டார கல்வி அலுவலர் முருகன் ஆய்வு செய்தார். முன்னாடி வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது சிறப்பாகவும் நீட்டாகவும் இருக்கும். அதனால கண்டிப்பாக வந்து எல்லாரும் பேர் கொடுங்க. முன்னாடி வந்து நம்ம பள்ளி, ஏன்னா நம்ம வீட்டுக்கு எப்படி ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கோமோ அதே மாதிரி நம்ம பள்ளிக்கும் நம்ம செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எஸ்எம்சியில வந்து ஒன்று இந்த தீர்மானங்கள் அனைத்தும் ஏற்றிடுவாங்க. இந்த பள்ளியில மண்ணடிக்க தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு தீர்மானம் போட்டுட்டாங்கன்னா அந்த தீர்மானம் யாரு பார்ப்பாங்க? உடனே இமிடியேட்டா இன்னைக்கு நடந்த எஸ்எம்சி கூட்டத்துல காலையில தீர்மானம் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், ஈவினிங் குள்ளார இவங்க ஏற்றி ஆகணும். எம்எஸ்ல அந்த தீர்மானம் செக்ரட்டரி உட்காந்து பார்த்தாரு, நம்ம சீஃப் செக்ரட்டரி உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னா, இது மண் அடிக்கிறது யாரோட டிபார்ட்மெண்ட்டு, பில்டிங் கட்டுறது யாரோட டிபார்ட்மெண்ட்டு, இவங்க வீடியோ ஆஃபீஸ் போகணும். ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபைல் போயிடும். உடனே இமீடியட்டாக தான் செய்கிறாங்க, பிரித்து கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட். இப்போ ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து மிக சிறப்பான முறையில் பள்ளிக்கு தேவையான எவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு தீர்மானமும் இம்பார்ட்டன்ட் தீர்மானங்கள், புரிஞ்சுங்களா? அதனால் எஸ்எம்சியில் இப்போ எஸ்எம்சியில் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. தீர்மானங்கள் அனைத்தும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகிறது. அதை நிறைவேற்றனா இது முடிஞ்சா இல்லையான்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு போஸ்ட் உள்ள இருக்கு, நம்ம இபி போஸ்ட் இருக்கு, அதை வந்து மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் அந்த போஸ்ட் எடுத்துட்டாங்களா எடுக்கலையா இபி டிபார்ட்மெண்ட்டு சொல்லி உடனே அதை அகற்றிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுது. அதனால எஸ்எம்சி தலைவர் அண்டு துணைத் தலைவர் அண்டு வார்டு மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இணைந்து எஸ்எம்சியை சிறப்பான முறையில் கொண்டு வரணும். இந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பெற்றுத்தரணும் எஸ்எம்சி மூலமா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, 8ஆம் வகுப்புல என்எம்எம்எஸ்ன்னு ஒரு தேர்வு இருக்கு, சரிங்களா? என்எம்எம்எஸ்ன்னு ஒரு தேர்வு இருக்கு. அந்த தேர்வுல பாஸ் பண்ணா, ஒரு பையன் பாஸ் பண்ணிட்டாங்க, அவனுக்கு 9, 10, 11, 12 இந்த 4 வருடங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, புரியுங்களா? என்எம்எம்எஸ் தேர்வுன்னு இருக்கு. ஸ்கூல்லையும் பாஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுங்க. அதுக்கு கோச்சிங் டெய்லி என்ன செய்யணும், ஈவினிங்ல 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் அதுக்கு மாணவர்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கணும். ஓகேவா? நான் எஸ்எம்சிகிட்ட ஒப்படைச்சிடுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தேர்வில் இந்த ஸ்கூலில் ஒரு மினிமம் ஒரு 10 பிள்ளையாவது பாஸ் பண்ணணும். நம்முடைய பள்ளியிலே கடந்த 2 ஆண்டுகள் செயல்படுகிறாங்க. அவங்க சொன்னது போல எனக்குமே கூட அது இவ்வளோ சீக்கிரம் ஒரு ஷார்ட் பீரியடாக அது எழுதி போகுது அப்படின்ற வரைக்கும் அப்போ கூட இருக்கு. இது எல்லாமே உங்க எஸ்எம்சியால மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம். ஒரு மாற்றுத்திறனாளி மாணவியோட எதிர்காலத்தை எஸ்எம்சி காப்பாற்றிக்கிறதுக்கு பள்ளி தலைமையாசிரியர் பொறுப்பு. அது மட்டும் இல்லை, நம்ம யூனியன்ல கடந்த ஆண்டு கிளாட் ஒரு பையன் வந்து பாஸ் ஆயிருக்கான். அந்த கிளாட்டு மாற்றுத்திறனாளி, அந்த கிளாட்டு பாஸ் ஆனதுக்கு அவனோட ஹாஸ்டல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, எல்லா ஃபீஸும் கவர்மெண்ட் கட்டிடுறாங்க. அவன் சோப்பு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் செலவு.
இது எல்லாமே கவர்மெண்ட் கட்டி கிளாட்ல ஒரு பையன் வந்து திருச்சியில் படிக்கிறான் சட்டக்கல்லூரியில. இது எங்களுக்கு மட்டுமே புரியுது இல்ல, இப்போ வாட்ஸ்அப் மூலமா மற்ற பேரண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு புரியும். இன்னொன்று கேட்டில் வந்து ஒரு பேனர் அடிச்சு நாங்கள் இந்த 2 வருஷத்துல இவ்வளோ பண்ணியிருக்கோம், நாங்கள் பசங்களோட பேரண்ட்ஸாக சேர்ந்து இப்படி ஒரு குழு இருக்கு, இந்த குழு அப்போ வரும்போது அந்த பேனர் படிச்சு பார்த்தாங்கன்னா ஓ நம்ம 2 வருஷத்துல இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம இதில் சேர்ந்தோம்னா பசங்களுக்கு நம்மளுடைய விருப்பத்தை நம்ம சொல்லலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவ்வளோ பண்ணுறாங்களா மேன்மையாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இப்போ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ஓ இந்த குரூப்ல இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் பேரண்ட்ஸ்